ஓகே மார்ஷத், லெசனுக்கு போலாமா? போலாம். ஓகேம்மா, இந்த லெசன்ல நாம விளக்கப்பட கருத்தறிதலை பார்க்க போறோம். இது வந்து ஒரு விளம்பரம். விளம்பரம்னா அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம அழகா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்றத பார்க்கணும் நாம. படிங்க பார்க்கலாம். ஜூரோங் சமூக மன்றத்தை சேர்ந்த இந்திய நற்பணி குழு நடத்தும் என்னது? சிறுவர் தின கலை நிகழ்ச்சி. ஓகே, முதல்ல இது புரிஞ்சுக்கும். அப்போ இந்த சிறுவர் தின கலை நிகழ்ச்சி அப்படின்னா என்ன? சில்ட்ரன். சிறுவர்னா சில்ட்ரன். சிறுவர் தின அப்படின்னா சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டேக்காக கலை நிகழ்ச்சி அப்படின்னா கலை நிகழ்ச்சி இல்ல, ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஆடல் பாடல் விஷயங்கள்லாம். ஆமா, அதுதான் வந்து கலை நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, அப்போ சிறுவர் தின கலை நிகழ்ச்சி அப்படின்னா சில்ட்ரன்ஸ் டேக்காக ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க. ஆமா. யார் அரேஞ்ச் பண்றது? ஜூரோங் சமூக மன்றத்தை சேர்ந்த இந்திய நற்பணி குழு நடத்தும். ஓகே, அப்போ இந்த சிறுவர் தின கலை நிகழ்ச்சியை இவங்க தான் நடத்துறாங்க. ஓகேவா? ஓகே, ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? இடம் ஜூரோங் சமூக மன்ற மண்டபம். ஓகே, அப்போ பிளேஸ், இடம்னா பிளேஸ் இல்லையா? ஆமா, பிளேஸ். எந்த பிளேஸ்ல இந்த ப்ரோக்ராம் நடக்குது? ஜூரோங் சமூக மன்ற மண்டபம். ஓகே, அதுக்கப்புறம் நாள் 1.2/2009. ஓகே, அப்போ டேட் இந்த டேட்ல நடக்குது. என்ன டைமிங்ல? நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. ஓகே, நேரம் அப்படின்னா டைம்னு அர்த்தம். ஓகேவா? டைம். ஆமா ஆமா. காலை அப்படின்னா மார்னிங். மார்னிங் 9 o'clockல இருந்து 12 o'clock வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்க படிங்க பார்க்கலாம். மந்திர காட்சி. மந்திர காட்சினா என்னது? மேஜிக் ஷோ. கரெக்ட். கீழே படிங்க. புகழ் பெற்ற மந்திரவாதி உங்களை மலைக்க வைக்க வருகிறார். ஓகே, மந்திரவாதி இல்லையா? ஆமா, மேஜிஷியன். மேஜிக் பண்றவங்க மெஜிஷியனை தான் நம்ம சொல்லுவோம். புகழ் பெற்ற அப்படின்னா புகழ் பார்ட்டிசிபேட். இல்ல, புகழ் பெற்ற அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றது, பாப்புலரா இருக்கிறவங்கள புகழ் பெற்றன்னு சொல்லுவோம் இல்லையா? பாப்புலரா இருக்கிறது. ரைட். அப்போ ரொம்ப பாப்புலரா மெஜிஷியனை தான் கூட்டு வராங்க போல இருக்கு அவங்க. ஆமா ஆமா. ஓகே, மலைக்க வைக்க வருகிறார் அப்படின்னா சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் வரும். ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது, நம்ம பார்க்காத ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? சர்ப்ரைஸ் ஆகும் இல்லையா? ஆமா. அது சர்ப்ரைஸ் ஆகும். ரைட். அதுக்கப்புறம் படிங்க. அது வந்து சில மந்திர காட்சிகளை எப்படி செய்வது என்றும் காண்பிப்பார். ஓகே, அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க மேஜிக் ஷோ பண்றது மட்டும் கிடையாது, சில மேஜிக்ஸை எப்படி பண்றாங்க அதையும் அவங்க சொல்லி தர போறாங்க போல இருக்கு. ஓகேவா? அதோடு சில மந்திர காட்சிகளை எப்படி செய்வது அப்படின்னா ஹவு டு டூ த மேஜிக்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் அவங்க ஷோ பண்ண போறாங்க, காமிக்க போறாங்க எப்படி அந்த மேஜிக்கை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இது படிங்க. தேசிய நடன போட்டியில் முதல் பரிசை பெற்ற சிகரம். நடன குழுவினர் கண்களுக்கு இனிய நடனம் படைக்க இருக்கின்றனர். என்ன சொல்லியிருக்காங்க? தேசிய நடன போட்டியில் முதல் பரிசை பெற்ற. ஓகேவா? ஓகேவா? அப்போ கண்ட்ரி லெவல்ல நடந்த அந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின சிகரம் நடன குழுவினர், டான்ஸ் குரூன்னு சொல்லுவோம் இல்லையா? கரெக்ட். அந்த சிகரம் டான்ஸ் குரூவுக்கு தான் அங்க வந்து நமக்கு டான்ஸ் ஆடி காமிக்க போறாங்கன்றது அர்த்தம்.
ஓகேவா? கண்களுக்கு இனிய நடனம் படைக்க இருக்கின்றனர் அப்படின்னா கண்களுக்கு ஒரு விருந்து மாதிரி தானே, பார்க்கறதுக்கு ஆமா பிடிச்சிருக்கும் இல்லையா? அதை தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஆமா ஓகே, கீழே படிங்க. நீங்கள் 5 முதல் 12 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் செப்டம்பர் 30 தேதிக்குள் உங்கள் பெற்றோருடன் வந்த பெயரை பதிவு செய்து விடுங்கள். ஓகே, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் 5 முதல் 12 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால், அப்போ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் என்ன இருக்கணும்? 5 to 12. 5 to 12. அப்போ 5 ஏஜுக்கு பிலோவா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, 12 ஏஜுக்கு அபவா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஓ ஓகே ஓகேவா? 5 முதல் அப்படின்னா ஃப்ரம் 5 ஏஜ் டு 12 ஏஜ் அப்படின்றது. 12. ஆமா ஓகே, இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுது. ரைட். அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா செப்டம்பர், அந்த மாதம் சொல்லுவோம் இல்லையா, ஜனவரி பிப்ரவரின்னு ஆமா சொல்லி. செப்டம்பர். செப்டம்பர் 30 தேதிக்குள் அப்படின்னா டேட்னு அர்த்தம். ஆமா ஓகே. அப்புறம் உங்கள் பெற்றோருடன் வந்து பெயரை பதிவு செய்து விடுங்கள் அப்படின்னா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் தனியா போனா அவங்க அட்மிஷன் பண்ண மாட்டாங்க, பேரண்ட்ஸோட போகணும். பெற்றோருடன் அப்படின்னா வித் த பேரண்ட்ஸ். with the parent. ஓகேவா? பேரண்டோட போய் தான் என்ன பண்ண சொல்றாங்க, பெயரை பதிவு செய்து விடுங்கள், நேம ரெஜிஸ்டர் பண்ணணும், நான் வந்து கலந்துக்கு போறேன் அப்படின்ட்டு. ஓகே ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, அனுமதி இலவசம். அப்போ பார்ட்டிசிபென்ட் ஜாயின் பண்றவங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை, அவங்க ஃப்ரீயாவே என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மேல படிங்க. மேலும் விவரங்கள் அறிய எங்கள் அலுவலகர் திரு முத்துவிடம் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 60606060. ஓகே, இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக கொடுத்திருக்காங்க, இதுல படி. மேலும் விவரங்கள் அப்படின்னா further information, for additional information, further information. அறிய எங்கள் அலுவலர், அலுவலர் அப்படின்னா ஆபீசர்னு அர்த்தம். ஆபீசர். ஆமா ஓகேவா? திரு முத்துவுடன் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அப்ப முத்து அப்படின்றதுதான் இது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் சொல்லுவாருன்னு அர்த்தம். ஆமா அப்போ தொலைபேசி அப்படின்னா இதோட போன் நம்பர், இந்த போன் நம்பர் அப்ப யாரோடது, திரு முத்து. முத்து அவருக்கு. இந்த நம்பருக்கு போன் பண்ணா முத்து அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஃபர்தரா நமக்கு டீடைல்ஸ் சொல்லுவாருன்னு அர்த்தம். ஆமா ஓகேவா? ரைட். அப்போ இது புரியுது இல்லையா நோட்டீஸ் படிச்ச உடனே உங்களுக்கு? ஆமா ரைட். இந்த நோட்டீஸ்ல இருந்து சில क्वेश्चंस கேட்டிருப்பாங்க, அதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, படிங்க பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 21. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் யார்? யார் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க? யூரோங் சமூக மன்ற இந்திய நற்பணிக்குழு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே திரு முத்துன்றதையும் படிச்சிருப்பீங்க. ஆமா. ஆனா முத்துன்ற ஒரு நடத்தல, டீடைல்ஸ் ஏதாச்சும் மட்டும்தான் முத்துக்கிட்ட கேட்க முடியும் நாம. ஆமா. ஆனா யார் நடத்துறது? யூரோங் சமூக மன்ற இந்திய நற்பணி. ஓகேம்மா, அதுக்கு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சதால இங்க நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நம்பர் 22 படிங்க. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சிறுவர்கள் எதை கற்றுக்கொள்ளலாம்? இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டா சில்ட்ரன்ஸ் வந்து எதை கத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நடனம் ஆட, டான்ஸ் ஆட கத்துக்கலாமா? இல்ல. செகண்ட் ஒன் பாடல் பாட, பாட்டு பாடுறதுக்கா, சாங் சிங் பண்றதுக்கா? இல்ல. நம்பர் 3 படிங்க. மந்திரவாதியை போல் புகழ் அடைய, அவர மாதிரி பெரிய லெவல்ல சாதனை பண்றதுக்காகவா? இல்ல. ஃபோர்த் ஆப்ஷன் சில மந்திர காட்சிகளை எப்படி செய்வதென்று. இது கரெக்ட்டா? ஆமா, இது கரெக்ட். ஓகே, அப்போ அந்த மெஜிஷியன் எப்படி சொல்றது, நிறைய மேஜிக்கும் பண்ணி காமிப்பாங்க, சில மேஜிக்ஸை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா.
அப்போ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற சிறுவர்கள் சில மந்திர காட்சிகளை எப்படி செய்வது அப்படின்னு கத்துக்குவாங்கன்னு அர்த்தம். ஆமா. ஓகே ஓகே மார்ஷத், கொஸ்டின் நம்பர் 23 படிங்க. கலை நிகழ்ச்சியை காண சிறுவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்கள் பெற்றோருடன் ஓகே சிகரம் நடன குழுவினருடன் ஆட வேண்டும். இது கரெக்டா? இல்ல, இது கரெக்ட் இல்ல. ஓகே, நம்பர் 2 மந்திர காட்சிகளை செய்து காட்ட வேண்டும். இது கரெக்டா? இது கரெக்ட் இல்ல. இல்ல. நம்பர் 4 படிங்க. உங்கள் பெற்றோருடன் சென்று பதிய செய்ய வேண்டும். கரெக்டா? ஆமா, இது கரெக்ட். ஓகே, நம்பர் 4 படிங்க. திருமுத்து உடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இது கரெக்டா? இல்ல, இதுவும் கரெக்ட் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன டீடைல் வேணும் அப்படின்னா இவரை கான்டாக்ட் பண்ணலாம் நாம. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸோட போய் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேம்மா, பார்த்த வரைக்கும் என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல, டவுட் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் போலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் போலாம். ஓகேம்மா.